சிந்தட்டிக் சாரீ சும்மாவே ரொம்ப கொழன்னு இருக்கும். தைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி வலுவழுப்பான மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சாரீஸில் எப்படி ஃபால்ஸ் வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கண்டிப்பாக நிறைய ட்ரிக்ஸ் நமக்கு தெரிஞ்சாகணுங்க. இல்லைன்னா சாரியோட ஃபால்ஸ் மோனலாக போயிடும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாடோஸ் ஆர்டிஸ்ட்ரி. சாரியோட ஃபால்ஸ் தைக்கிறதுக்கான நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களே உங்களுக்கு வேணுங்கிற சாரியோட ஃபால்ஸ் எல்லாம் தைச்சிக்கலாம். மெயினாக ஒரு காட்டன் சாரீ எடுத்துட்டிங்கன்னா ஃபால்ஸ் தைக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் சாரியில் வந்து இதை பண்ண போகிறோம். சிந்தட்டிக் சாரீ, ஜார்ஜெட் சாரின்னு மற்ற எல்லா சாரீஸுமே பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக வலிக்கிட்டு போயிடும். மெயினாக நீங்கள் எடுத்துருக்கிற சாரியில் ஏதாவது ஜரி ஒர்க்கோ எக்ஸ்ட்ரா வெயிட் கொடுக்குற மாதிரி ஒர்க் இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கவே நிற்காது. உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த பின் எடுத்திருக்கோம். இந்த பின்னை யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி தான் நம்ம இதை அடிக்க போகிறோம். இந்த வீடியோவில் வர எல்லா ப்ராடக்ட்டையுமே நான் டேக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து பார்த்து வாங்கிக்கலாம். இந்த ஹெவியாக இருக்கக்கூடிய இடம் தான் முந்திங்க. இது தள்ளி வச்சிட்டோம்னா அதுக்கு கீழே இருக்கிற ஏரியா தான் இந்த எண்டு. இந்த சாரி எண்டை ஃபஸ்ட்டு ஓரம் அடிச்சிடலாம். ஓரம் அடித்ததுக்கு பின்னாடி தான் நம்ம ஃபால்ஸ் வைக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டான கலர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட சூட்டபிள் ஆகிற மாதிரியாவது கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ஓரம் அடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது எப்படி கீழே இழுத்துட்டு இருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக நிற்க மாட்டேங்குது. இதுவே காட்டனாக இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஈஸியாக அடிச்சிருப்போம். அதனால் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒன்று உங்கள் கையிலேயே செக்யூர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா அது ஏதாச்சும் வெயிட் கொடுங்க. இப்போ ஓரம் அடித்தாச்சு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம ஃபால்ஸ் வைக்க போகிறோம். ஃபால்ஸை எடுத்த உடனே மார்ஜின்லேருந்து வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு ஃபால்ஸ் எப்படி வைக்கணுங்கிறது பார்த்துக்கலாம். ஃபால்ஸில் 2 சைடு இருக்கும். ஒன்று வந்து நீட்டான தையல் இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தையல் வந்து நம்ம மடக்கி அடிச்சிருக்கிறது இருக்கும். இப்போ இந்த ஃபால்ஸை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு கை அளவுக்கு வந்து இடம் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. அதை தாண்டி தான் நீங்கள் வந்து ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். வைக்கும்பொழுது நீட் ஃபினிஷிங் இருக்கக்கூடிய ஏரியா வந்து உங்களை பார்த்த மாதிரியும், எங்கே உங்களுக்கு தையல் தெரியுதோ அது வந்துட்டு மடக்கி அடித்த மாதிரி இருக்கும். அது வந்து அந்த சாரியை பார்த்த மாதிரியும் இருக்கணும். கார்னரை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இதுவே காட்டன் சாரியோ இல்லை ஸ்டிஃபான எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு வச்சுட்டு அடிக்கிறக்கு காமிச்சிருக்கலாம். இது கொஞ்சம் கொழன்னு இருக்கிறதுனால அங்கங்கே நீங்கள் பினூசி குத்தி அதை செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ இதை செக்யூர் பண்ணினதுக்கு பின்னாடி அடிக்கிறக்கு ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஓரத்தில் இருக்கிறதுலே கார்னர் மோஸ்ட்டில் இருக்கிற இடத்துல தான் வந்து அடிக்க போகிறோம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அடிங்க. ஒரே ஸ்ட்ரெச்சில் நம்மளால் விசையாக எல்லாத்தையும் அடித்து முடிச்சிட முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஒரே லைனில் வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் அடிக்கிறக்கு ஆரம்பிங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடது சும்மா கீழே விழுந்துகிட்டே இருக்குது, இழுத்துகிட்டே இருக்குது. அதனால் பின்னாடி வந்து கொஞ்சம் வெயிட் கொடுத்துட்ருக்கேன். வெயிட்டுக்காக நான் சிசர் வச்சுருக்கேங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதெல்லாம் பழகுறீங்கன்னா இருந்துச்சுன்னா காட்டன் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டிஃபான மெட்டீரியல் வச்சு ட்ரை பண்ணுங்கள். சிந்தட்டிக் மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம திருப்ப ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா சம்டைம்ஸ் நம்ம கிவ் அப் பண்ணிடுவோம். அதுக்கு பின்னாடி ஸ்டிச் பண்ணணுன்னே நமக்கு தோணாது. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் வந்து இதை ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதோட எண்டுமே வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு அப்புறம் இதோட எண்டு எங்கே இருக்கோ அதோட நம்ம வந்து தையலை நிறுத்திட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஸ்டிச்சிங் முடித்த பின்னாடி திரும்பவும் நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அங்கேயே போக போகிறோம். இந்த இடத்தையும் செக்யூர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பின்னூசி போட்டுக்கலாம். இப்போ இங்கேயும் நம்ம செக்யூர் பண்ண பின்னாடி எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாகவே நிற்க மாட்டேங்குது. எப்படி பண்ணிகிட்டு இருக்குன்னு. இப்போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கையை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கீழே இருக்கிற இடத்துல ஏதாச்சும் சுருக்கம் இருக்கா இல்லையான்னு. அது பேஸ் பண்ணி நீங்கள் அதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு உங்கள் கையை வச்சு அயன் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி பின்னு குத்திட்டே வாங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம பின்னு குத்தி முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவே நீங்கள் காட்டன் மெட்டீரியலில் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பே உங்களுக்கு தேவை இருக்காது. நீங்கள் டேரெக்டாகவே அதை அடிக்க காமிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா வழியிலையும் நம்ம வந்து அடிக்க காமிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த சைடு அடித்து முடிச்சிடலாம். அப்புறம் இதை திருப்பிட்டு திரும்பவும் இந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக அடித்து முடிச்சிடலாம். நீங்கள் எப்படி அடிக்கிறதா இருந்தாலும் சரிங்க, கீழே வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு சைடில். அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு புல் கொடுத்துட்டே இருக்கும். அது இழுக்கிறத வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கணும். எங்காச்சும் வெயிட் கொடுக்கணும். உங்களால் கையிலேயே பேலன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுனாலுமே அந்த வெயிட்டை நீங்கள் கையிலேயே பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு டைமும் பின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி போயிட்டுருக்கிற அந்த துணியில் இருக்கிற அந்த வெயிட் நம்ம கொடுத்துருக்கோமே அதையும் அப்பப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா பின்னாடி ஃபுல்லாக சுருக்கம் ஒட்டுக்க ஒரு குரூப்பே சேர்ந்து நிற்கும். இப்போ ஆல்மோஸ்ட் இதையும் முடிச்சிட்டோம் பாருங்கள். இங்கே இருக்கிற பின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் இந்த எல் ஷேப்பை வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம். இங்கே இருக்கிற இந்த சைடு கேப்பையும் சேர்த்து இப்படி திருப்பிட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம்.
அவ்வளோதாங்க. இதை அடித்து முடிச்சாச்சு. எங்காவது ஒரு வேளை உங்களுக்கு இந்த கண்ணாடி ஒர்க்கு, பீட்ஸு ஏதாச்சும் சம்கி ஒட்டியிருந்தாங்கன்னா தயவுசெய்து அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அடிங்க. இல்லைன்னா அது அடிக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சம்டைம்ஸ் ஊசியே உடையறக்க கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டோம். எந்த இடத்துலையுமே நமக்கு சுருக்கம் இல்லை. இதை அடித்து முடித்த பின்னாடி எங்கேயாவது ஒரு வேளை உங்களுக்கு நூல் வெளியே தொங்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஃபால்ஸ் வச்சு முடிச்சாச்சு. ஃபால்ஸ் வைக்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு டாஸ்க் தான். எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சால் போதுமானது. ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு இப்போல்லாம் 100 rupees வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேசிக்கான கோட் அடிக்கிறது, ஃபால்ஸ் வைக்கிறதுங்கிற மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பழைய நைட்டியை யூஸ் பண்ணி எப்படி பேண்ட்டு தைக்கிறது, டிஃப்ரெண்ட்டான டாப்ஸ் தைக்கிறது, அதோடவே இந்த சாரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கர்டன் தைக்கிறதுன்னு நிறைய ஐடியாஸ் நம்ம வீடியோஸில் இருக்குது. அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறது, கார்டனிங் பண்ணுறது, ஸ்டிச்சிங் பண்ணுறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷாலூஸ் ஆர்டிஸ்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.